அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழகத்தில் என்ன தான் நடக்குது? ஏன் அரசு போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் இருக்குது? அதே மாதிரி புதிய பணி நியமனங்கள் எப்பொழுது நிரப்புவாங்க? வேக்கன்சி பொறுத்தவரை காலி பணியிடங்களின் எண்ணிக்கை கம்மியாகவே சொல்கிறாங்களே ஒவ்வொரு முறையும். இப்போ லாஸ்ட் டைம் டிசிசி மெத்தடில் நிரப்பினதும் சரி, வருங்காலத்தில் வரக்கூடிய பணியிடங்களும் சரி, மிக குறைவான பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்படுகின்றனவே ஏன் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருந்திருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நிறைய இருக்குது. இப்போ கடந்த 2-3 தினங்களாகவே இந்த மாதிரியான இஷ்யூஸ் தான் அரசு போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய ஊழியர் சங்க நிர்வாகிகள் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை முக்கியமான பணிகள் எதையுமே அவங்க செய்யாமல் நிறைய விஷயத்தை கான்ட்ராக்ட் பேசிஸில் செய்கிறாங்க. இதன் மூலமாக அரசுக்கு ஆகக்கூடிய செலவினம் என்பது அதிகமாகுது. ஆனால் அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் அரசு இப்போ உதாரணத்துக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, தமிழக அரசு தற்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா இவி வெஹிக்கிள்ஸ் வெளியிட்டாங்க. ஸோ அதற்கான பணிமனையிலிருந்து பணியாளர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் உட்பட ஒரு நாளைக்கு ஒரு பேருந்திற்கு கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் செலவு பண்ணுறாங்களாம். 15,000 ரூபாய் அரசு செலவு பண்ணுது. ஆனால் அந்த பேருந்தின் மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வருவாய் அப்படின்னு பார்க்கும்போது 8,000 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு வருது. ஸோ மிச்ச பணம் லாஸ் தானே அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு பேருந்துக்கும் இவ்வளோ லாஸ் ஆச்சு அப்படின்னாக்கா வருடத்திற்கு எவ்வளோ லாஸ் ஆகும்? இதற்கு எல்லாமே காரணமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அரசு முழுமையாக அரசு பணியாளர்கள் கொண்டே இந்த திட்டத்தை நடத்தணும். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் சரிப்பட்டு வரும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸில் இவ்வளோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நிறைய அரசுக்கு இழப்பீடு ஏற்படும் அப்படின்ற விஷயத்தையும் குற்றம் சாட்டியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், பணியாளர்களை எடுக்கும்போதும் பார்த்திங்க அப்படின்னாக்கா, நிறைய பணியாளர்கள் கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுப்பதனால குழப்பம் விளைவிக்கிறது, இந்த பணி நடக்கிறதுல தொய்வும் ஏற்படுகிறது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான அரசு மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்த போதும் தற்போது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக போஸ்டிங்ஸ் போடாமல் இருந்தாங்க. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா தற்போது போஸ்டிங்ஸ் இந்த கடந்த சில ஆண்டுகளாக போஸ்டிங்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு எஸ்சிடிசி மூலமாக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு ஒரு 685 போஸ்டிங் எடுத்தாங்க. அதன் பிறகு டிசிசி, அதாவது இந்த டிஎன்எஸ்டிசி மூலமாக டிசிசி போஸ்டிங் எடுத்தாங்க. டிரைவர் கம் கண்டக்டர் போஸ்டிங்கான இதை எடுத்திருக்காங்க. இது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இதுக்குண்டான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதேமாதிரி செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. செலெக்ஷன் லிஸ்ட்டில் செகண்ட் லிஸ்ட் வரதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றாங்க. ஃபஸ்ட் லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்க நிறைய பேருடைய இது ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதனால் செகண்ட் லிஸ்ட் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு பேச்சும் இருக்குது. அதே சமயத்தில் 2026 வேக்கன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. அதற்குண்டான அறிவிப்பும் கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. ஸோ இந்த நிலையில் வேக்கன்சி நிறைய இருக்குது. அரசு இந்த போக்குவரத்து கழகத்தை மெருகூட்டணும் அப்படின்ற பட்சத்தில் முழுமையாக அரசு இந்த பணிகளை எல்லாம் செய்ய வேணும். அரசு ஊழியர்கள் வச்சு செய்யணும். புதிய பணி நியமனங்களாக எடுக்கணும். இந்த மாதிரி விஷயத்த எல்லாருமே இந்த முன்னெடுப்புகளை இந்த திசையில் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்க முடிகிறது. ஸோ எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது உங்களுடைய பார்வை என்னன்றது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.